தமிழக பாஜகவின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் இருக்கிற அவரோட சில கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம் சார். எப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டு குறித்தான பேச்சுவார்த்தை துவங்கும் சார்? இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கலை, எப்போனாலும் அறிவிக்கலாம். அறிவித்த பிறகு அதனுடைய பேச்சுவார்த்தைகளை தொடங்குவோம். உங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தாவேகா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இல்லை, அதை பற்றி என்னால் கருத்து எதுவும் சொல்ல முடியாது. இல்லை, அவர் டெல்லி பயணம் போகிறாரு, நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதாவது வகையில் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குதா சார்? மறைமுகமாக எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. டெல்லிக்கு அவர் ஏன் போகிறாருன்னா, கரூர் நடந்த சம்பவத்துக்கு இன்றைக்கி ஏதோ புதுசாக மட்டும் அவங்க டெல்லிக்கு போகலை, அவங்க ஏற்கனவே போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க ஒருத்தர் டெல்லிக்கு போகிறது அல்லது பம்பாய்க்கு போகிறது இதெல்லாம் வச்சு ஒரு கருத்து சொல்ல முடியாதுங்க. சிபிஐ அந்த மாதிரி அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டுதுன்னு அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த விமர்சனத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி இடியை வச்சோ அல்லது அமலாக்கத்துறையை வச்சோ அல்லது வருமான வரித்துறையை வச்சோ யாரையும் இதுவரையில் நாங்கள் மிரட்டவில்லை, மிரட்ட போகுதுங்க. அப்படி மிரட்ட வேண்டியன்னு சொன்னால் திமுகவிலே அதுக்கு நிறைய சாதகமான அதெல்லாம் இருக்குது. அவங்க மேலே நாங்கள் நினச்சிருந்தா நடவடிக்கை எடுத்தோம். அது கிடையாது, அதெல்லாம் இண்டிபெண்ட் பாடி. அவங்க தேவைப்பட்டால் நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. திரு நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் எதிர்காலத்தில் திரு இபிஎஸ்க்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் ஒரு விமர்சனம் வைக்கிறார். நிதிஷ்குமாருடைய வயசு என்ன, அவருடைய அனுபவங்கள் என்ன, ஏன் போனாங்கிறது பத்திரிகை துறையை சார்ந்த உங்களுக்கே நன்றாக தெரியும். அதனால் என்கிட்ட தான் கேட்டு சொல்லுங்கிற அவசியமும் இல்லை. மக்களுக்கும் அது நன்றாகவே புரியும், தெரியும். அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இவர்களுக்கு இல்லை. திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு வலுவான கூட்டணி தமிழகத்தில் உருவாகலன்னு சொல்லி விசிக தலைவர் திரு திருமாவளவன் சொல்கிறார். அதாவது இதுக்கு முன்பு முதலமைச்சராக கருணாநிதி இருந்த காலங்களில் மிகப்பெரிய கூட்டணி வச்சுருந்தார். கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் தனியாக ஒரு அணியிலும் மற்ற 1-2 கட்சிகள் மேலணியிலும் ஒரு தேர்தலை சந்தித்தாங்க. 2001 அல்லது 2011 நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக வர முடியல. அதனால் கூட்டணியை வச்சு தான் ஒரு தேர்தலுங்கிறது கிடையாது. ஆனால் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.